கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்திலிருந்து ஆண்டவருடைய மலைப்பிரசங்கத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் பல கதாபாத்திரங்கள் அதிக அழுகையும் கூக்குரலும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பின்னணியாக இருந்தது. நேற்றைய தினத்தில் ஆபிரகாமை பார்த்தோம். இந்த நாளிலே எரேமியா என்கிற தீர்க்கதரிசி ஒருவர் இருந்தார். அவருடைய தீர்க்கதரிசியுமே அவர் ஒரு புலம்பல் என்று எழுதியிருக்கிறார். அவர் ஒரு புலம்பலின் தீர்க்கதரிசி என்று சொல்வார்கள். இந்த நாளில் கூட எரேமியா 9ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லுகின்ற வேளையில் அவர் அங்கலாய்க்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் நான் அழுவேன். இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட வசனங்கள் எதற்காக வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? நம்மை உற்சாகப்படுத்துறது தான். அந்த நேரத்தில் அந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு இருந்ததான ஒரு அங்கலாய்ப்பு இஸ்ரவேல் குமாரத்தியை குறித்ததான ஒரு அங்கலாய்ப்பாக இருந்தது. அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட முறைகேடுகள், ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த காரியங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்காக, தேவனுக்காக, இந்த மக்களுக்கு நிமித்தமாக அழுது புலம்பக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். இந்த நாளில் கூட நம்மிடத்திலும் ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார். ஒரு புத்தகத்தில் படித்தேன், வீப்பிங் அண்ட் மோர்னிங் ஆர் ஃப்ரம் காட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரிசமமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில ப்ரெஷர்ஸ், மற்ற அழுத்தங்கள், இவைகளை வெளியிலே அழுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் வெடிக்க வேண்டிய அவசியமில்லை. அந்த ப்ரெஷர் நமக்குள்ளாக ரிலீஸ் ஆகத்தக்கதான, நம்முடைய வீட்டில் இருக்கிற ப்ரெஷருக்கு இருக்கிற போல அது அப்படியாக ரிலீஸ் ஆகிவிடும். நமக்குள்ளுக்குள்ளே எவ்வளவு அழுத்தங்கள் இருந்தாலும் அவைகள் வெளியிலே வந்துவிடும். அதற்காக நாம் செய்ய வேண்டியதான காரியம், தீர்க்கதரிசி சொல்கிறாரே, நான் என் கண்கள் தண்ணீரானால் நலமாயிருக்கும், அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். இன்னைக்கு நம்ம ஏன் இரவும் பகலும் அழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார்? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் அழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். திறப்பிலே நிற்கத்தக்கவன் யார் என்று வசனம் சொல்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் நாம் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஆண்டவரை இயேசுவை அறியாமல் அவர்கள் கடந்து செல்கிற வேளையில் நாம் நித்தமும் எரேமியா இஸ்ரவேல் மக்களுக்காக அழுதார். நாமும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அழ வேண்டியவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அழைக்கப்படுகிற அந்த அழுகிற வேதனைகளை ஆண்டவர் கேட்டு பெரிய விடுதலையும் மாற்றத்தையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் அழுகிறது தப்பே இல்லை. அழுது நம்ம தீர்த்து விட்டோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி விட்டோம் என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே இந்த நாளில் இந்த தலைப்பை குறித்து நாம் சிந்திப்போம். இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில் கூட விசேஷமாக இந்த எரேமியா தீர்க்கதரிசி அவர் சூழ்நிலை கண்டு அழுது புலம்பினார், அழுதார், இரவும் பகலும் அழுதார் என்று பார்க்கிறோம். நாங்களும் அதை போல எங்களை சுற்றி இருக்கிறதான நிலைகளை கண்டு, ஆண்டவரே உமக்காக நாங்கள் அழுகிறோம், ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் இந்த வேதனைகளை நாம் கொட்டி அழுகிறோம் ஐயா. அப்படி அழுகும் பொழுது எங்களுக்கு விடுதலையும் ஜனங்களுக்கு விடுதலையும் கிடைக்க நீங்கள் உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக அமையட்டும்.